ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர்ல பால் அபிஷேகம் நடந்ததுங்க. இந்த அதிசயமான நிகழ்ச்சி எங்க நடந்ததுன்னு பார்த்தா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல தாடிக்கொம்புல இருக்கிற ஸ்ரீ அருள்மிகு சௌந்தரராஜா பெருமாள் கோவில்ல இருக்கிற ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் கோவில்லங்க. ஐப்பசி மாசத்தோட தேய்பிறை அஷ்டமி நாளில் ஒட்டி இன்னைக்கு இந்த அதிசய நிகழ்ச்சி நடந்திருக்குங்க. இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் 6 கால பூஜை நடக்குதுங்க. இந்த சிறப்பு பூஜையை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வர்றாங்க. குறிப்பா தொழில் நகரமாக கருதப்படுகிற கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற பெரும் நகரங்களிலிருந்து அதிகமான தொழிலதிபர்கள் வந்து காலையில 6 மணி முதல் தரிசனத்திற்காக காத்திருந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. சரிங்க, இந்த ஆயிரக்கணக்கான லிட்டர் பால் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா நம்ம திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பா ஆவின் பால்ல இருந்தே டேங்கர் லாரி மூலமாக ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு அபிஷேகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இந்த அபிஷேகத்துல கலந்துக்கிறவங்களுக்கு செல்வ செழிப்பும் தொழில் வளமும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருந்துட்டு வருதுங்க. பகவத்கீதை 18 அத்தியாயம், மகாபாரதம் 18 பருவாக்கள், 6 ஐயப்ப சுவாமி சுவாமியே சரணமையப்பா 18 படிகள். தர்மசாஸ்திரப்படி 18னா வெற்றி ஜெயம் அர்த்தமா. விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம். ஒரு விதை போடணும்னா ஒரு 10 நாள் முன்னாடி விதையை வாங்கி வச்சு அரைராமா சொல்லிட்டு போடலாம். காலையில வியாபாரம் பண்றவங்க காலை எதிர்த்து போய் கடை திறக்கும் போதே சட்டை திறக்கும் போது அரைராமா சட்டமே வரலையே ராம ராமா ஹரே ஹரே. 4 பேர் சொல்லி பாருங்க.